சரி, நமக்கு எதுக்கு? கோபி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கோபின்னு சொன்னீங்கக்கா. டேய், இங்க வந்த அன்னைக்கு என்னடா சொன்ன? கிச்சன்ல போய் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வர சொன்னீங்கக்கா. இடியட். இங்க என்ன நடக்குதுன்னு கண்டுபிடின்னா நீ அவங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணிட்டு இருக்கியா? அறிவு இருக்கா உனக்கு? அது வந்துக்கா. கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? என்னடா கண்டுபிடிச்ச? அது எப்படிக்கா உங்ககிட்ட சொல்றது? டேய், நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். டக்குன்னு சொல்லு. சூர்யா சார் மீரா மேம் பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. வாட்? ப்ரோயின் லவ் பத்தி தப்பா பேசுன பல்ல உடைச்சிருவேன் ராஸ்கல். ஐயோ, இருக்கா ஒரு மாதிரி தப்பா சொல்லிட்டேன் நானு. அந்த மீரா மேம் தான் சூர்யா சார் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. நீ பாத்தியா? நான் சரியா பார்க்கல. ஐயோ அக்கா, என்ன கேள்வி மேல கேள்வி கேட்காதீங்க. அது வரங்கா. இந்த கோபி சொல்றத அப்படியே நம்ப முடியாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இந்த வீட்ல மீரா முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா என்னால யோசிக்கவே முடியாது. பெட்டர் டு லீவ் திஸ் பிளேஸ் ரைட் நவ். மான்சி, எங்க போற? மான்சி, இப்படி எல்லாம் பண்ணாத மான்சி. நோ சந்திரா, என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. எல்லாரும் இருக்கும்போது நீ மட்டும் போய் அண்ணன் கிட்ட கிளம்புறேன்னு சொன்னா அது நல்லா இருக்காது மான்சி. ஓகே குட், நான் சொல்லாமலே போறேன். மான்சி. நோ சந்திரா, என்னால முடியாது. நான் போறேன். நீ உங்க அண்ணன் கூடவே இரு. நீ இப்ப போய் கேளுன்னா பயந்து போய் இன்னொரு கேரம் போர்ட் வேணும்னு கேக்குற. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அண்ணன் ரொம்ப டென்ஷனா இருக்காரு மான்சி. ஏன் உங்க அண்ணனுக்கு மட்டும் தான் டென்ஷன் வருமா? எனக்கெல்லாம் டென்ஷன் ஆவாதா? பாக்குறியா பாக்குறியா? மான்சி ப்ளீஸ். இங்க பார் சந்திரா, உனக்கு ஒரே சாய்ஸ் தான். ப்ரோயின் லா கிட்ட போய் சொல்லிட்டு போகவா, சொல்லாம போகவா? உன்னை மாத்தவே முடியாது. சரி, நீ அண்ணன் கிட்ட சொல்லிட்டே போ. ஆனா பொறுமையா சொல்லிட்டு போ. அது எப்படி சந்திரா? உங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா மட்டும் இப்படி துடிக்கிற? அப்போ நான் யார் சந்திரா இந்த வீட்ல? எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? Do you think I'm just a nuisance through paper? எதுக்கு மான்சி தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க? Shut up சந்திரா. யார கேட்டு இந்த வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு வந்த? நீதான மான்சி இங்க வரணும்னு சொல்லிட்டு இருந்த. That's my wish சந்திரா. அதுக்காக புஷ் பண்ணி என்ன நீங்க இங்க கூட்டிட்டு வருவீங்களா? லைக் இந்த ஆடு மாடுங்களை எல்லாம் கட்டி இழுத்துட்டு வருவாங்களே, அந்த மாதிரி என்ன இழுத்துட்டு வந்திருக்கீங்க. கேட்டா ப்ராஜெக்ட் தான். 2 நாள் ஆச்சு. என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க? Don't try to fool me சந்திரா. மறைக்காம சொல்லு, என்ன வர்க் நடந்தது? மான்சி 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 வெயிட். நான் மீரா கிட்ட கேக்குறேன். ஓ மீரா, மை காட், அடுத்த ஹம்பக். 2 நாள் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தா? எப்ப பார்த்தாலும் ஒரு போன் இல்ல ப்ரோயின்லா பின்னாடியே சுத்துறது. ப்ரோயின்லாக்கு தெரிய வேணாம் அவரை விட்டு ஒரு ஸ்டெப் தள்ளி நிறுத்தி வைக்கணும் இவளன்னு. நீயும் ப்ரோயின்லாவும் சேர்ந்து அவளை நல்லா கெடுத்து வச்சிருக்கீங்க. பிபினா எந்த கேள்வியும் கேட்க கூடாதா? நானா இருந்தா டெய்லி வர்க் அப்டேட் கேட்டிருப்பேன். பிபினா என்ன 2 கொம்பா? வாட் மான்சி, எதுக்கு இப்ப பழசாலம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன மட்டும் கேளு. நீ மட்டும் இல்ல, மாமின்லாவும் அப்படிதான், ப்ரோயின்லாவும் அப்படிதான். அவ்வளவு ஏன் உன் குடும்பமே அப்படிதான். மான்சி, நீ முதல்ல கிளம்பு. கிளம்புறதா நல்லது. நீ போயிட்டே இரு. அதானே, நீ என்ன வேணா பேசலாம், நான் கேட்டுக்கணும். ஆனா உன் வீட்டை பத்தி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதே.
எப்ப பார்த்தாலும் எல்லாரும் ஆபீஸ்னு பிஸியாவே இருக்கீங்க. உங்க எல்லார்கிட்டயும் மனசு விட்டு பேசணும்னு நான் எப்பவும் நினைப்பேன். இந்த தடவை 2 நாள் இங்க தங்கி எல்லார் கூடவும் ஜாலியா பேசிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதுக்கு உங்களுக்கு தான் சார் நன்றி சொல்லணும். சுபுக்கு இன்னும் கால் சரியாவல. நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? வீட்டுக்கு போனா சுபுக்கு உதவியா இருப்பேன். அதான் வீட்டுக்கு போகலாம்னு இருக்கேன். இன்னும் 2 நாள் தானே, இருந்துட்டு போலாமே. அதுக்குள்ள ஏன் போகணும்? அதான் அனு சித்தி இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. எனக்கும் இருக்கதா சார் ஆசை. ஆனா சுபு பாவம், கால் வலி வேற. கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா சார், அம்மா வீட்டுக்கு போகட்டும். இங்கதான் ரம்யா ஸ்வப்னாலாம் இருக்காங்கல்ல. அனு இங்க இருந்தாலும் பாதுகாப்பா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். நீங்க அவளை எப்படி பாத்துக்குவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாம நான் இங்க இருந்தா உங்க எல்லாருக்கும் தொந்தரவு. சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன். சேச்சே, தொந்தரவுலாம் எதுவும் இல்ல, நீங்க இருங்க. பரவாயில்ல சார், நான் கிளம்புறேன். எங்கன்னு ஆசையா இருந்தேன், இப்படி கிளம்பிட்டீங்களே. சமையலுக்கு என்ன, நீ எப்ப வேணும்னாலும் எங்க வீட்டுக்கு வா. நல்லா சமைச்சு போடுறேன், சாப்பிடு. பாவம், அப்பயாச்சும் உன் புருஷனை கூட்டிட்டு வா. நல்ல வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறேன், சரியா? அப்போ எங்களுக்கெல்லாம் கிடையாது ஆண்டி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாரும் எப்ப வேணும்னாலும் எங்க வீட்டுக்கு வாங்க. நல்லா சமைச்சு போடுறேன், சாப்பிட்டுட்டு போங்க. இல்லையா ஒரு போனை போடுங்க, சமைச்சு கொடுத்து விடுறேன், எல்லாரும் சாப்பிடுங்க, சரியா? சரி, சரிங்க ஆண்டி. வரேன். வரேன் சார், வரேங்க. சார், எங்க அம்மா போறது உங்களுக்கு கோவமா? நேத்து நடந்தது ஏதாவது உங்க அம்மா கிட்ட சொன்னியானோ? நீங்க சொல்ல வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி சார் சொல்லுவேன்? அப்படியே நான் சொல்லியிருந்தா இப்படி எங்க அம்மா தனியா கிளம்பி போவாங்களா? என்னையும் சேர்த்து தானே கூட்டிட்டு போவாங்க. எஸ் எஸ், தேங்க்ஸ் அனு. சார், இந்த 2 நாள்ல ப்ராஜெக்ட் ஒர்க் நாம ஏதாவது செய்வோமா சார்? ஏதாவது செய்யணும், பார்க்கலாம். சார், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். see you அனு, we will catch later. எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ இன் லா. சொல்லுங்க, நீ என்ன வேணும்? ப்ரோ இன் லா, நாமலாம் இப்போ ஏன் இங்க வந்திருக்கோம்? தயவு செஞ்சு ப்ளீஸ் ப்ராஜெக்ட்னு மட்டும் சொல்லிடாதீங்க. Say some other reason that I could believe. இல்ல மேடம், முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா தான். பங்கஜ், please don't try to act smart. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்ட நான் ஒன்னும் உங்க ஆபீஸ் எம்ப்ளாயி கிடையாது. இல்ல, நீ என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் தான். Don't play with words, bro-in-law. Give me a straight answer. என்ன ப்ராஜெக்ட்? யார் கிளையண்ட்? யாரெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க? எவ்வளவு வேலை நடந்திருக்கு? எப்போ டெலிவரி? என்ன progress? Can you please update me, bro-in-law? You cannot, bro-in-law. You cannot. முடியாது உங்களால. ஏன்னா நீங்க எந்த ப்ராஜெக்டையும் ஆரம்பிக்க கூட இல்ல. இன்னைக்கு ஈவினிங் ஆரம்பிச்சிடுவோம் மனசு மேடம். ஓ, நான் இன்னைக்கு கேட்டதால இன்னைக்கு ஈவினிங், நாளைக்கு கேட்டிருந்தா நாளைக்கு ஈவினிங்னு சொல்லுவீங்க. கரெக்ட் பங்கஜ்? நீங்க என்னவோ பண்ணிக்கோங்க, ஆனா என்னால இனிமே இந்த வீட்ல இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. எனக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப பிடிச்ச ஒரு கெஸ்ட் ஹவுஸ். ஆனா என்னன்னு சொல்லாமலே நீங்க கூட்டிட்டு வந்தீங்க பாருங்க. I can't digest that. It's totally against my freedom. அதுக்கு ஒரு காரணம் இருக்கா நீ? அத நீங்க முதல்ல சொல்லிருக்கணும் bro-in-law. இனிமே அந்த காரணத்தை நீங்க எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. எல்லார் முன்னாடியும் இப்படி நான் பேசினதுக்கு சாரி bro-in-law.
ஆனா ஒருத்தர் முன்னாடி மறைச்சு வச்சுட்டு பின்னாடி பேசுறது எனக்கு வராது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். அண்ணி நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் ப்ரோ இன் லா, என்ன புரிஞ்சுக்கோங்க. இன்னொருத்தவங்களுக்கு அடங்கி போற பொண்ணு இல்லனா. ஐ பிலீவ் இன் ஈக்குவல் ஃப்ரீடம் அண்ட் ஈக்குவல் ரைட்ஸ். அதுதான் இந்த மான்சி. பட் உங்க ஃப்ரீடத்துக்கோ ரைட்ஸ்க்கோ இங்க எந்த குறையுமே இல்லையா அண்ணி? நாட் ட்ரூ ப்ரோ இன் லா. நீங்க ரீசனை சொல்லி எனக்கு கூப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா நான் ஹாப்பியா இருந்திருப்பேன். பை தி வே, தட்ஸ் யுவர் பர்சனல் ப்ரோ இன் லா. ஐ கான்ட் கமெண்ட் ஆன் தட். பட் என்ன இப்ப தடுக்காதீங்க. நீங்களாச்சு, உங்க தம்பி ஆச்சு, உங்க ஆபீஸ் எம்ப்ளாயிஸ் ஆச்சு, லீவ் மீ ப்ளீஸ் ப்ரோ இன் லா. நம்ம ஆபீஸ் எம்ப்ளாயிஸ் அண்ணி. ஓகே, நம்ம ஆபீஸ் எம்ப்ளாயிஸாவே இருக்கட்டும். பட் என்னால இப்போதைக்கு இங்க ஸ்டே பண்ணவே முடியாது. சாரி ப்ரோ இன் லா. பை அனு. விடுங்க சார், பாத்துக்கலாம். என்னடி இப்படி பேசிட்டு போறாங்க மான்சி மேடம்? வாட் ஹேப்பன்ட்? எல்லாரும் எங்க? இப்பதான் மேடம் எல்லாரும் வெளியே போனாங்க. வை? ஜாப் எதுவும் இல்லையா? இன்னைக்கு ஈவினிங் தான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும்னு சூர்யா சார் சொன்னாங்க. அதுக்கு எதுக்கு நீங்க 2 பேரும் இப்படி திருத்திரன்னு முழிக்கிறீங்க? வாட் ஹேப்பன்ட்? அது மான்சி மேடம் கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க மேம். போகட்டும், போன வரைக்கும் நிம்மதி தானே. ஆமா, என்ன கோவமா? நாம இங்க வந்து ப்ராஜெக்ட் இன்னும் ஆரம்பிக்கலையா, சும்மா தான் இருக்கோமா. அத பத்தி அவங்களுக்கு என்ன? ஆபீஸ்ல ஒரு நாள் ஃப்ரீயா இருப்போம், மத்தியானம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வோம். ஃப்ரீயா இருக்கும்போது கேள்வி கேக்குறாங்களே இந்த மான்சி மேடம், வேலையை இழுத்து போட்டு செய்யும் போது என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்காங்களா? ஏன் இவ்ளோ வேலை செய்றீங்கன்னு? இந்த கேள்வி எல்லாம் சூர்யா சார் மான்சி மேடம் கிட்ட கேட்டிருக்க மாட்டாரே. ஆமா மேடம், மான்சி மேடம் பேச பேச சூர்யா சார் அமைதியா தான் இருந்தாரு. இதெல்லாம் உனக்கு புதுசானோ? நான் ரொம்ப வருஷமா இதெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். அவங்க என்ன பேசினாலும் சூர்யா சார் பதில் சொல்லவே மாட்டாரு. ஏன்னு ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாரு. 1000 தான் இருந்தாலும் அவர் தம்பியோட வைஃப்ல அவங்க. So he's like that only. சார் எப்பவுமே இப்படிதான். இப்ப என்ன மேடம் செய்யறது? என்ன செய்யறதுன்னா என்ஜாய். சூர்யா சார் என்ன சொல்றாரோ அத செய்யறதுக்கு தான் நாம எல்லாரும் இருக்கோம். அவங்க வீட்ல இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் ஒரு அளவுக்கு மேல நம்ம கேட்க முடியாது. You got it? ஓகே. என்னடி அனு, இந்த மான்சி மேடம்க்கு இவ்ளோ கோவம் வருது? அவங்க வீட்ல போய் அவங்களை எப்படி சமாளிக்க போற? அவங்க பேசுறது ஒரு வகையில கரெக்ட் தாண்டி. என்ன ஏதுன்னு சொல்லாம கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு கோவம் வருமா வராதா? அடி பாவி, இப்பவே ஓரகத்திக்கு சப்போர்ட் பண்றியே, நீ ரொம்ப விவரம் தாண்டி. சப்போர்ட்லாம் பண்ணல. நம்மள எப்படி கூட்டிட்டு வந்தா நம்ம காரணம் கேட்காம வருவோம். ஆனா நம்மள மாதிரி மான்சி மேடம கூட்டிட்டு வந்தா அவங்க வரணும்னு அவசியம் இல்லையே, அத சொன்னேன். மத்தபடி மான்சி மேடம் சூர்யா சார் கிட்ட இவ்வளவு கட் அண்ட் ரைட்டா பேசினது எனக்கே கொஞ்சம் ஷாக்கா தாண்டி இருந்துச்சு. ஆனா மீரா மேடம் சொன்னதை பாத்தியா? மான்சி மேடம் எப்பவும் இப்படிதான் பேசுவாங்கன்னு சொன்னாங்க. பணக்காரங்க வீட்ல எப்பவுமே இப்படிதாண்டி, நீதான் அங்க போய் சமாளிக்க கத்துக்கணும்.